இந்தாங்க. தேங்க்ஸ். அன்னைக்கு நீ அனுப்புன ரெஸ்யூமேவை பார்த்தேன். என்னடா அது? என்னாச்சு? ரேஷன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி இருக்கு. அது நீ கேட்ட அவசரம். அதுக்குன்னு இந்த மாதிரியாடா பண்ணுவாங்க? நீ ஒன்று சரியா, நாளைக்கு என் கூட வா, நம்ம ஒன்றா சேர்ந்து ரெடி பண்ணலாம். ஓகே ஓகே போகலாம். உங்களுக்கு ஆம்லெட் பிடிக்கும்ல? ஓகே. அப்படியே ஒரு பொடி மாஸ் போட்டுரு. இது ஒன்றும் ஹோட்டல் இல்லை. மச்சான் உன்னை பயங்கரமா லவ் பண்றான்னு நினைக்கிறேன். சும்மாறா. பின்ன வேற என்ன, அந்த ஆதி இருக்கான்ல, இனி அவன் சீன்லயா இருக்க மாட்டான். அதனால உனக்கு சரியான சமயம் கிடைக்கும் போது நீ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. சும்மாறா, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்டா அவ சொல்ல மாட்டியா? ரெஸ்யூமேனா இப்படி இருக்கணும். இன்னும் டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணவே இல்லை. அது எப்போ? அது 16 மார்ச் 1999. நீ மார்ச்ல பிறந்தியா? ஆமா. அப்ப நீ என்ன அக்கானு கூப்பிடணும். நான் செப்டம்பர் 98 மாடல். ஐயோ, இது வேற புது பிரச்சனையா? என்ன பிரச்சனை ஆகும்? உன்னோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சொல்லு. என்ன பாக்குற? அன்மேரிடு. எனக்கு என்ன தெரியும், ஊர்ல பொண்டாட்டி புள்ள இருக்கோ என்னமோ. இப்போ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ இன்னும் எவ்வளவு நாள் தான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போற? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அது கொஞ்ச நாளாவே நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். இந்த அன்மேரிட்ல இருந்து மேரிடா மாறுறதுக்கு ஒருத்தவங்க எஸ் சொல்லணும். யாரு? பொண்ணோட அப்பாவா? இல்ல, பொண்ணு தான் சொல்லணும். யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு இப்போ என் முன்னாடி உக்காந்துக்கிட்டு எனக்கு சிவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ ஐ சி. நீ எனக்கு இப்ப ப்ரப்போஸ் பண்ணியா என்ன? உனக்கு என்ன தோணுது? நான் இதுவரை கேட்டதுலயே வேர்ஸ்ட் ப்ரப்போசல் இதுதான். எனக்கு மட்டும் இல்ல, எந்த பொண்ணுக்கா இருந்தாலும். அடிக்கடி எவனோ ஒருத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணுவானா? அப்போ பண்ணுவாங்க. ப்ரப்போசல் வராத அளவுக்கு மொக்கையாவா இருக்கு? எனக்கும் நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு. ஓகே, நிறைய வந்திருக்கு. வந்துட்டு போட்டோம். யாருமா நீ? எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாத பொம்பளையா இருக்க. பொம்பளையா? பின்ன என்ன ஆம்பளையா? சச்சின், இது காமெடி பண்ற நேரம் இல்ல. நீ பிரிண்ட் எடுத்துட்டு முதல்ல கிளம்பு. காமெடியா? இப்ப நான் சொன்னதெல்லாம் காமெடியா இருக்கா உனக்கு? பின்ன என்ன சீரியஸா? அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்கிட்ட பதில் இருக்கு. இது நடக்காது சச்சின். எனக்கு உன் ஃபோன் தருது, என்ன ஜாபுக்கு ரெஃபர் பண்றது, உன் ஃப்ளாட்டுக்கு இன்வைட் பண்றது, அப்புறம் இன்னைக்கு சிவி ரெடி பண்ற. இதுக்கு முன்னா யாரும் எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சது இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லு. இதெல்லாம் பண்ண அதுக்கு பேரு காதல் ஆயிடுமா? அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. உனக்காக லைன்ல பல பேர் இருக்கும்போது பல பேரா? சரி ஓகே, ஒருத்தர் இருக்கான். ஆதி பத்தி தான் சொல்ல வரேன்னா அவன் என்னோட பெஸ்டி. பெஸ்டியா? ஃப்ளர்ட் பண்றதுக்கு புதுசா வச்சுக்கிட்ட பேர் அது. இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் நீ இப்ப பண்ண மாதிரி ஆதி பண்ண மாட்டான். இப்ப இதுக்கெல்லாம் காசு யார் கொடுப்பா? कितना है? 50. 50 नहीं है, तमिलनाडु में 10 को मिलेगा. అయితే తమిళనాడులో వెళ్ళి తెచ్చుకోపో. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு சீன் போடுற? பையா, இந்த மாதிரி நேரத்துல ஆறுதல் சொல்ல ஒரு டயலாக் வச்சிருப்பீங்கல்ல. என்னது? என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கும்னு. அந்த டயலாக் என்கிட்ட இல்ல. என்னை பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு. டேய் சச்சின், இதுவரை நான் உன்கிட்ட 100 தடவையாவது சொல்லிருப்பேன். ஒண்ணு பாத்ரூம்ல அடி, இல்ல டெரஸ்ல போய் அடின்னு சொன்னல. இல்லடி, நீ இங்க இல்லாததுனால. இங்க இல்லனா நான் என்ன செத்து போயிட்டேனா? இந்த வாசனை போக எவ்வளவு நேரம் எடுக்குமோ என்னமோ. பெரிய வாண்டலஸ்ட் என்ன சொன்னாலும் புரியாது. கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. ஏன்டி மேல போய் பிடிக்க வேண்டியதானே? நான் இதோ வரேன் இரு. ஏய் ரீனு, ஏய் கொஞ்சம் கதவை திறயேண்டி. ஏய் என்ன? ஏய் நான் நாளைக்கு பேப்பர் போட போறேன்.
நீ ரிசைன் பண்ண போறியா? ஏன் இப்போ திடீர்னு என்கிட்ட எதுவும் சொல்லலையே? நானே இப்பதான் அதை டிசைட் பண்ணேன். நாங்க 2 பேருமே ஒரு வாரமா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். விகாஸ்க்கும் என்ன ஆனாலும் ஹைதராபாத்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு தோணலடி. அதான் நானே பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிடலான்னு பார்க்குறேன். விகாஸோட கம்பெனியில் ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் ஆயிடுச்சு. அங்கே நல்ல பேக்கேஜும் இருக்கு. அப்போ இங்க நானும் அந்த வாண்டலிஸ்ட்டும் மட்டுமா? அது கிட்டத்தட்ட தனியா இருக்கிற மாதிரி தான். பரவாயில்ல. ஆதி ஒரு நிமிஷம். அக்கவுண்ட் கிரியேஷன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சேவிங்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது 18 வயசு கீழே இருந்தா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு காட்டுது. அதுக்கு என்ன? அது நம்ம டெஸ்ட் கேஸ்லயே இல்லையே. ஐயோ ரீனு, இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்களா? 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு சேலரி இருக்காதுல்ல. அப்ப உங்களுக்கு சேலரி அக்கவுண்ட் இருக்காது, லோன் அக்கவுண்டும் இருக்காது. இல்ல அது டெஸ்ட் கேஸ்ல இல்லாத எரர் வந்தா ஹை பிரியாரிட்டி. ரீனு 3 வருஷமா நான் நெட் பேங்கிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எழுதின ஒரு கோட்ல இது வரைக்கும் ஒரு இஷ்யூ கூட வந்ததே இல்ல. போன வருஷம் அஸ்வதினி ஒருத்தி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணா. நானும் அவகிட்ட சொன்னேன், கேட்கல. அதுக்கப்புறம் கிளைண்ட் மேனேஜர் ரால் ஜெர்மனில இருந்து கால் பண்ணி திட்டினாரு. அந்த மாதிரி ஜெர்மன்ல உனக்கு திட்டு வாங்கணும்னா நீ ரைஸ் பண்ணிக்கோ. அப்போ நாம ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு நான் உனக்கு ஒரு மெயில் அனுப்புறேன். அதுக்கு நீ ஒரு ரிப்ளை மெயில் அனுப்பு போதும். மெயிலா? இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நான் சொல்றேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? ரீனு, நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு இஷ்யூ இல்ல. இப்போ நீ போ. ரீனு, நான் இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு நடந்த ட்ரிப்பு அது என் லைஃப்ல வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு காரணம் நீ கூட தான். தேவையில்லாத ஆளுங்களெல்லாம் கூப்பிட வேண்டான்னு நிறைய வாட்டி சொன்னேன். இனிமே கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. Congratulations. Thank you, sir. So guys, as you know, Sachin is our employee of the month. So everyone, andaru, be like Sachin, work like Sachin, and behave like Sachin. Right? Now get back to work. No. You have to keep it for the whole day. Is it compulsory, sir? Yes, Ra. You have earned it. Pandaga esko. Order, please. ఒక చికెన్ బర్గర్. Excuse me, sir. Kiran. நீ எங்க வந்த? அந்த கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணா நீ ஃபோன் எடுக்கல. அது சொல்றதுக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணா ஏன் ஃபோனையும் எடுக்கல? உனக்கு ஃபோன் எடுக்க என்ன கஷ்டம்? ஒர்க்கிங் ஹார்ஸ்ல நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். உனக்கு அவங்க கால் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே தெரியும்ல? உன்னை ரெஃபர் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? யாரோ பரிதாபப்பட்டு கொடுக்குற வேலைலாம் எனக்கு வேண்டாம். ஓ, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தோணாதா? இனிமே இதெல்லாம் சரி வராது. உன்னை என்ன இந்த கம்பெனியோட ஆஸ்தான கோழி ஆக்கிட்டாங்களா? அந்த கருமத்தை தூக்கி முதல்ல கீழே போடு. நான் இங்க ஒருத்தி சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ என்னடானா? எப்படா ஃப்ரீயாவ? நான் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நான் 7 மணிக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆவேன். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். எதுக்கு? Okay, Sachin. See you tomorrow. Yes, sir. See. சுபன், நான் அப்புறம் கால் பண்றேன். டேய், எனக்கு என்னவோ இப்போ என் சைடு மிஸ்டேக் இருக்குன்னு தோணுது. நான் உனக்கு தேவையில்லாம ஹோப் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் உனக்காக ரொம்ப ரேண்டமா பண்ண சில விஷயங்களே நீ அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டியோன்னு தோணுது. நாம இனிமே பேசிக்க வேண்டாம். இந்த பாக்குறது சுத்துறதும் வேண்டாம். ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் நம்ம பேசிக்கிட்டா போதும். உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? ரீனு, I love you, டி. சச்சின், ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். நான் எப்போ உன்னை கேர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உன்னை பார்த்துக்கிட்டு என்னோட வேலையை வச்சுக்க முடியாது. நீ அதெல்லாம் பிடிச்சுதானே செஞ்ச? எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. சாரி, நான் ஒன்னும் பிடிச்சி செய்யல. உனக்கு பயம் டி. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்ன லவ் பண்ணிடுவியோன்னு பயம். அந்த உண்மையை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ என்ன எப்பவும் கேர் பண்றேன்னு சொல்றல்ல, அந்த மாதிரி கேர் எனக்கு என் வீட்ல கூட கிடைச்சது இல்ல. மேபி அதனால சச்சின், போதும், நிறுத்து. நீ தேவையில்லாம ஹார்ட் பிரேக்குள்ள போற. இது இப்போ நிறுத்தினாதான் உனக்கு நல்லது, எனக்கும்.
டேய் இப்போ நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? இது ஒன்றும் உனக்கு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் இல்லைல்ல? சொல்லு. ஹலோ எதுக்கு நீ கால் கட் பண்ற? இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? சுபின், எனக்கு புரியுது இது என்னோட மிஸ்டேக் தான். ஆனா இதுக்கு சொல்யூஷனே இல்லையா? நான் இதை பத்தி ஆதிக்கிட்ட முதல்லயே பேசிட்டேன். இப்போ அவனுக்கு கால் பண்ண போன் எடுக்க மாட்டான். நீங்க என்னவோ இந்த உலகத்துல முதல் தடவை நடக்கிற மாதிரி பண்றீங்க. சுபின், நான் இப்போ இதை விட பெரிய பிரச்சனையில இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய், டேய் இதை திறந்தே வைக்கலாம்ல. படிச்சிட்டு இருக்கியா? இல்ல தூங்குறேன். ஆ. அமல் டேவிஸ், ரீனு எனக்கு நோ சொல்லிட்டா. நோ சொல்லிட்டாளா? ஆ நீ அவளை ப்ரப்போஸ் பண்ணியா? ஆமா, நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆனா அவ நோ சொல்லிட்டா. பரவாயில்ல, நீ பயப்படாத. நான் ஓகே தான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மனசுல இருந்து பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இனிமே நான் செமையா இருப்பேன். நீ வேணா பாரு. மச்சான், அமல், நாளைக்கு காலைல இருந்து நம்ம ஜாகிங் போலாம்டா. என்னடா ஜாகிங்? உனக்கு அது ஓகே இல்லைல்ல? டைம் இருக்காது. சரி பரவாயில்ல, நம்ம வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணலாம். ம். சுத்துதே படி படி, நீ படி. அமல் டேவிஸ், எனக்கு இந்த ஒன் சைட் லவ்வே செட் ஆகல மச்சான். வேண்டாம். காலேஜில் நடந்ததை விட இப்போ நடந்ததானே எனக்கு பயங்கரமா வலிக்குது. எனக்கு இந்த ஒன் சைட் லவ்வே வேண்டாம். அன்னைக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிளம்பி சென்னைக்கு போயிருக்கணும். நீ சொன்னதான்டா கரெக்ட். அமல் டேவிஸ், நீ தான்டா கெத்து. என்ன இங்க? டேய், அவன் நேத்து என்கிட்ட போனை கொடுத்துட்டு போயிட்டான். இதை அவன் கிட்ட திருப்பி கொடுத்துரு. அவன் சென்னைக்கு போயிட்டான். எப்போ? காலையில தான். என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அவன் அவன் கிட்ட சொல்லணும். நீ தான் அவன் கம்யூனிகேஷனே வேண்டான்னு சொல்லிட்டியே. அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னியாமே. இதெல்லாம் அவன் கிட்ட சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதை நான் சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அமல், நான் அவனை ஹர்ட் பண்ணணும்னு அப்படி சொல்லல. ஆமா, அவன் சுத்தமா ஹர்ட் ஆகல. மச்சான், இப்போ என் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது கஷ்டம். ரெக்ரூட்மெண்ட் இல்லையாண்டா? டேய், சர்வைவலுக்கு இப்போதைக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா பாரு மச்சான். எவ்வளோ நாளைக்கு தான் நானும் உங்களையே நம்பி இருக்கிறது. வேணா ஒரு வேலை இருக்கு, முன்னாடி ஒர்க் பண்ண இடம். மச்சான், நீ சொன்னதெல்லாம் போய் தானே? எது? உனக்கும் அவளுக்கும் லவ். டேய், உன்னை வெறுப்பேத்தணும்னு கேட்கலடா. லைஃப் இஸ் வெரி அன்ஃபேர்டா, ஸ்பெஷலாக நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு. நீ வா. ஏய், நானும் விகாஸும் ஹைதராபாத்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருக்கோம். டேட் இன்னும் டிசைட் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே?
டேய் சச்சின், நீ ஃபங்க்ஷனுக்கு வரலையா? இல்ல நான் இப்போ ஊர்ல இல்ல, நான் சென்னைக்கு வந்திருக்கேன். ஓ, அப்ப நம்ம நட்புக்கான மரியாதை அவ்வளவுதான்ல? ஆமா, அவ்வளவுதான். രാജുഭായ് A minor. കാർത്തിക, this is for you. സുറുമകൾ എന്തിന്, മൈലാഞ്ചി എന്തിന്, പൊന്നുകൂടത്തിന് പൊട്ടെന്തിന്. நீங்க போங்க, நான் கால் பேசிட்டு வரேன். பையா ஓட்கா. பையா நானே. Cheers. டேய், நீ சென்னையில இருந்து வரியா? இல்ல நான் வீட்ல இருந்து வரேன். எனக்கு வீசா வந்துருச்சு. ஸோ நான் போறேன் யூகேக்கு. எப்போ? நாளைக்கு போறேன். இங்க இருந்து தான் போறியா? இங்கிருந்து தான் போறேன். இங்க என்னோட பொருள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போகணும். அதான் இங்கிருந்தே போறேன். நாளைக்கு காலைல 11:30க்கு ஃப்ளைட்டு. இங்கிருந்து நேரா துபாய், அங்கிருந்து லண்டன். என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் யூகேல இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்ல. இல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கால் பண்ணேன், மெசேஜ் கூட அனுப்பியிருந்தேன். நீ எதுக்கும் ரெஸ்பாண்டே பண்ணல. ரெஸ்பான்ஸ் செய்யறதுக்கு என்ன இருக்கு ரீனோ? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். மெசேஜ் அனுப்பி அந்த சிங்கிள் டிக் எப்போ டபுள் டிக் ஆகும், டபுள் டிக் எப்போ ப்ளூ டிக் ஆகும்னு பார்த்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஆமா, நீ ஏன் கால் பண்ணிருந்த? ஏதா முக்கியமான விஷயமா? இல்ல, அன்னைக்கு நான் அப்படி பேசினதுக்கு நீ ஹர்ட் ஆனன்னு அமல் சொன்னான். அதை கேட்டதுல இருந்து மனசுக்கு நிம்மதியே இல்லை, அதான் கால் பண்ண. ஓ, உனக்கு மனசு நிம்மதியா இல்ல, இப்ப அது உனக்கு சரியாகணும், அதானே? அம்மா அப்பா பாப்பா. அம்மா அப்பா பாப்பா. விட்றா கைடு. அம்மா அப்பா பாப்பா. அம்மா செல்ல குட்டி, உங்க அப்பா அங்க நடந்து போயிட்டு இருக்காரு பாரு. நேரா போயிட்டு அப்பா கிட்ட அம்மா எங்கன்னு கேளு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அப்பா அம்மா பாப்பா விளையாடணும், சரியா? போ 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 போ. இதெல்லாம் ஒரு கேம். அந்த பையனுக்கு யாரோ சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போலயே. அமல் டேவிஸ், நீயா அது? நீ அவனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்கல? சச்சின், அமல், we need to talk. ஐயோ ஆதினா, நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம். அதுவும் இல்லாம பயங்கரமா குடிச்சிருக்கோம். அதனால இப்ப வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சு? I insist. சரி, ஓகே. ரேணு, 2 minutes. போயிட்டு வரோம். பால் மணக்குது. நான் உங்களை நிறைய வெறுப்பேத்திருக்கேன். அதை விட என்ன அதிகமா பண்ணிருக்கீங்க. சச்சின், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ரேணு ரொம்ப சோகமா இருக்கா. என்னாச்சு? யாரா செத்துட்டாங்களா? பிகாஸ் ஆஃப் யூ. எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் புரிய வைக்கிறேன். எங்களோட நெட் பேங்கிங் டீம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். நவ் இட்ஸ் லைக் a dysfunctional family. எல்லாமே நல்லா தான் போச்சு, ஸ்ராவனோட வெட்டிங் வரைக்கும். Then you two came. அன்னையில இருந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் நீங்க எங்களோட ஃபேமிலில நுழைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. 2 ஒட்டுணி மாதிரி. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவளை கார்ல அழைச்சிட்டு போறது,
சென்டிமெண்டா பேசி அவ கூட சேர்ந்து ட்ரெயின்ல போறது, அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு வர்றது, அப்புறம் என்னோட ட்ரிப்புக்கு வர்றது, ஏதோ பச்சையில கலந்து கொடுத்து அவளை வசியம் பண்ண பாக்குறது. நீ என்னடா அவளுக்கு கலந்து கொடுத்த? வசியம் இருந்தா ஹேண்ட் பாய்சன்? சச்சின் இப்பயாச்சும் சொல்லு, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? லவ் தான். வாட்? காது கேட்கலையா? நான் அவளை பயங்கரமா லவ் பண்றேன். இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னேன். அவ இது வேண்டான்னு சொல்லிட்டா. அடுத்த நாளே நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். நாளைக்கு யூகே போறேன். அப்ப சாருக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதோ? அப்ப நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? பின்ன என்ன பண்றது? உன்ன மாதிரி பெஸ்டின்னு சொல்லிட்டு சுத்தணுமா? அவ எனக்கு கிடைக்கல, உனக்கும் கிடைக்க மாட்டா. கடைசியில அவளை நினைச்சுக்கிட்டே நீ கதற போற. என்னோட அனுபவத்துல சொல்ற மச்சான். அதனால உன் மனசுல ஏதாவது இருந்தா இப்பவே போய் அவகிட்ட சொல்லிடு. வாட்? நான் ரீனுவை லவ் பண்றேனா? ரியலி? ஆதி போடா போடா. சச்சின் நீ நல்ல மூட்ல இல்லல? எனக்கு என்னாச்சு? நாம அப்புறமா பேசலாம். அமல் டேவிஸ், சச்சின் ஒழுங்கா கூட்டு போ. அது சரி. அமைதியா அங்க நின்று சரக்கு அடிச்சிட்டு இருந்தவங்கள பேசலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு இன்னைக்கு நம்ம பேசிட்டு தான் கிளம்புறோம். பேசலாம் வேணா? அமலு கூல் மச்சான். ஏய், யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி சமாதானப்படுத்த, இல்ல பிரச்சனை ஆயிடும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ரிலாக்ஸ். நான் ரீனுவை லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு தானே நீ இந்த மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல ரீனு என்ன லவ் பண்றாளான்னு எனக்கு தெரியல. மேபி அவ உங்ககிட்ட சொல்லிருப்பா. அப்படி சொல்லிருந்தா ஐ அம் ரியலி சாரி கைஸ். அப்ப நான் திரும்ப லவ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் எங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல வைப் இருக்கு. ரீனுவே வந்துட்டா, நாம அவகிட்டே கேட்டுருவோம். வந்துட்டியா? ரீனு, உன் மனசுல இருக்கிறத சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. Now tell me, do you love me? நோ. சச்சின் போதும், நிறுத்து. ரீனு, உனக்கு क्वेश्चन சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நல்லாவே புரியுது, எனக்கு ஒன்னும் பிடிக்கல. ஓ, அன்னைக்கு திட்டினதுனால கோவமா இருக்க. நீங்க என்னதான் லவ் பண்றீங்கன்னு ஒத்துக்கங்க மேடம். ஆதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ரீனு, ஜேகே வலாம் நிறுத்தி எல்லாம் பாக்குறாங்க. பொல்லாத ஜேகே, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, அவ்வளவுதான். என்ன ரீசன்? 100 ரீசன் கொடுக்க முடியும். அன்னைக்கு அந்த ட்ரிப்ல நான் உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னு தானே அந்த ப்ராஜெக்ட்ல நீ என்ன வச்சு செஞ்ச. எல்லா பிரச்சனையும் ஏ தலையில கட்டிட்ட. மீட்டிங் சமயத்துல காணாம போயிட்ட. ரீனு, லெட் மீ எக்ஸ்பிளைன். எனக்கு அங்க விசாகப்பட்டினத்துல அறுவடைக்கு போனியா? எக்ஸாக்ட்லி. அப்புறம் எதுக்கு லஞ்ச் டைம்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? ஆதி, it was a game. அப்பா I will kill சுபின்னு சொன்ன. அதுக்கு சுபினை போய் கொல்லணுமா? ஐயோ, அட கடவுளே. See guys, ரீனுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. டேய், அதனடா நாங்களும் உன்ட்ட முதல்லயே சொன்னோம். டேய், என்னடா கண்ணுல தண்ணி நிக்குது? ஆதிரனுக்கு தொண்டையில அரைக்குதுடா. டேய் அமல, என்ன இவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரியுது. உனக்கு என்னடா என் கூட பிரச்சனை? நீ என்கிட்ட கேட்டதுனால சொல்றேன். அந்த ட்ரிப்பு போன சமயத்துல அன்னைக்கு நான் யுவன் சங்கர் ராஜா பாட்டு பண்ணப்போ நீ என்னடா சொன்ன? நான் என்ன சொன்னேன்? படன்னு சொன்னல. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப உன்னை இடின்னு இடிக்கணும்னு. டேய், நீ தானடா என்கிட்ட சொன்ன கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும், எப்பவும் ஷெல்லுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு. அதெல்லாம் நான் உடச்சு தூக்கி போட்டு வந்துட்டேன்டா. வா வாடா. அட வாடா. அப்படியா? என்ன பண்ற? I can prepare. Come. Fist fight. ஸ்ரீனி, பொண்ணுங்களை குழந்தைகளை வெளிய அனுப்பு. ரத்தம் பார்த்து மயக்கம் போட்டு போறாங்க. வா வாடா. என்னடா பண்றாங்க? கார்த்திகா, என்ன இதெல்லாம்? ஆதி இங்க ஒரு காமெடி ஸ்கிட் பண்ணுவான்னு யாருமே சொல்லவே இல்ல. இவன் மிமிக்ரி கூட பண்ணுவான்டா. டேய் மச்சான், இப்படி தான் பண்ணுவியே. இப்படி இப்படி அப்புறம் இப்படி பண்ணுவியே. இப்படி இப்படி. டேய் பண்ணுடா. அப்படியாடா? உனக்கு யாரன்னு காட்டு. வேண்டாம். வேண்டாம். பாக்குறேன். வேண்டாம். டேய், உன்ன மாதிரி நிறைய பேரை நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அவங்கள அழ வச்சிருக்கோம். அதுவும் கையோங்கி இல்ல, வாய் பேசியே அழ வச்சிருக்கோம். டேய் டேய் சிபிஎஸ்சி, உனக்கு ஸ்டேட் சிலபஸ் பத்திலாம் தெரியாது. சச்சினே மச்சான் வாடா. You guys. ஆதி. You guys. ஆதி, நீ கொஞ்சம் நிறுத்து. ஒழுங்கா நீயும் இதோட நிறுத்திக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நிறுத்து. நான் நிறுத்தணுமா? என்ன நானா நிறுத்தணும்? நீ தானே ஆரம்பிச்ச, நீ தான் நிறுத்தணும். Okay fine. I'm leaving. I'm leaving. ஐயோ, சும்மா கத்திக்கிட்டே இருக்காம போடா. போடா. சச்சின் போதும், நிறுத்து. அவன் எடுக்கிறான்டா U-turn. I show you guys who I am.
ஐயோ ஆதி ஆதி செல்லம் ஐயோ மம்மி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா செல்லம் போதும் நிறுத்திக்கிறியா அவன் தான் போயிட்டான்ல அவ்வளவுதான் நிறுத்தியாச்சு இது மட்டும் தான் லாஸ்ட் டேய் பாதி எனக்கு குடுறா போ போ இப்போதான்டா நிம்மதியா இருக்கு ஆமா செம்ம நிம்மதியா இருக்கு சச்சின் எந்திரிங்க, வீட்டுக்கு போனோம்ல. நாங்க காலைல போய்க்கிறோம். டே இங்க பயங்கர குளிரா இருக்கும், நாங்க எல்லாம் கீழே போறோம். எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. எந்திரி. சச்சின் பரவாயில்ல, அவனுங்களை அப்படியே விடு. போதை தெளிஞ்சதும் அவனுங்களே போய்ப்பாங்க. அப்படியே ஒரு தலகாணி கொடுங்களேன். தலகாணி வச்சுக்க, தலகாணி ஒன்னே ஒண்ணு கொடுங்க. டேய் இந்தா. டேய் அதான பார்த்தேன். Thank you, Miss Reno. Good night and goodbye. ஹாய்டா மச்சான். ஹாய் ப்ரோ. நீ ஏறிக்கோ. கால் பார்த்து. யாரா அது? எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது? நீ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? இவனுக்கு கால் பண்ணா காலே போக மாட்டேங்குது. அதுவா, நான் ஃப்ளைட்ல போறேன்ல, அதான் போனை ஃப்ளைட் மோட்ல போட்டேன். அதுக்கு நீங்க இருந்தே வா. சரி இந்தா, இதை நான் உனக்காக தான் வாங்கினேன். உள்ள ஜாக்கெட் இருக்கு. ரீனு, நீ எந்த கிஃப்ட் கொடுக்கலையா? அமல், இட்ஸ் கெட்டிங் லேட். சரி வரட்டுமா? வண்டி எடு, போலாம். டேய் நானும் உங்க கூட வரேன். சரி சரி சீக்கிரமா ஏறுங்க, டைம் ஆகுதுல. Why is she getting in the car? Amal, what's this? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பாய் முட்டரு. டேய் சச்சின், ஆல் தி பெஸ்ட் டா. டாடா. பம்பவாசா சொல்லாதி கண்ணு. சச்சின், அமல், அவங்க தான் நம்ம டார்கெட். சரி. அவங்களோட 2 கையும் 2 காலும் உடைச்சிருங்க. சரி. கூட்டத்துல ஒரு பொண்ணு கூட இருப்பா, அவளை எதுவும் பண்ணாதீங்க. அவளை நான் தனியா பாத்துக்கிறேன். இன்னொருத்தன் இருக்கானே, கண்ணாடி போட்டவன். அவன் யாருன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சா அவன் கண்ணை நோண்டி விட்டுரு. ஊர்ல அறுவடையை விட்டுட்டு அர்ஜென்ட்டா இங்க வான்னு சொன்னப்பவே நான் இவங்க கிட்ட சொன்ன ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்னு. இல்லடா? அவுட்டர் ரிங் ரோடுக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்கு, அங்க எது நடந்தாலும் யாருக்குமே தெரியாது. அப்படியா? நம்ம அங்க வச்சு அவங்களை பிடிக்கல. சரி. டேய் அமல், அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றியா? மச்சி, முதல்ல உன் கையில இருக்க டிக்கெட்டை காமிச்சு உள்ள போயிடு. அப்புறம் லக்கேஜ் அவங்க கிட்ட கொடுத்துரு. இல்ல ஏதோ பாஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னியேடா. டேய் அது போர்டிங் பாஸ். நீ லக்கேஜ கொடுக்கறப்போ அவங்க தான் கொடுப்பாங்க. அங்க நம்ம பெல்ட்டையும் கழட்டி கொடுக்கணும்ல. டேய் காலையில இருந்து ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி எவ்வளவு சொல்லி கொடுத்திருப்ப. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல புரியுது புரியுது புரியுது. என்னோட பேண்ட் கொஞ்சம் லூசா இருக்கு, அதான் கொஞ்சம் டென்ஷன். டேய் பெல்ட் திருப்பி கொடுத்துருவாங்க, அது செக்யூரிட்டி செக்காக தான். அதுக்கு முன்னாடி எமிகிரேஷன் இருக்கு. அது 30,000 அடிக்கு மேல தான் ஃளைட் பறக்கும்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு இல்ல
எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அது உண்மைதான். அங்க எனக்கு ஏதாவது ஆனா கூட யாரு கவலைப்பட போறா? டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா அப்படி நடக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நான் நிறைய கேட்டாச்சு, போதும். கொஞ்சம் வாயை மூடுறியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வாட்? கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ரீனு, நீ என்னோட சுயரூபத்தை பார்த்தது இல்ல? நான் அதை பார்த்துட்டேன் பைனாக்குலர்ல. எப்போ? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஐயோ, எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? சந்தோஷமா இருக்கேன். ஒரு வேலை இல்ல, வீட்டுக்கு போக முடியல, கண்ணு கெட்டாத ஒரு ஊருக்கு போயிட்டு இப்ப கஷ்டப்பட போறேன். ஹாப்பி லைஃப். இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை யாரு போக சொன்னா? போகாம இருக்கலாம்ல. இல்லடி, கொஞ்ச நாளைக்கு நான் டிஎஃப்சிலயே வேலை செய்யறேன். அப்ப அவங்க அம்மா மனசரிங்க வந்து எனக்கு சொத்து எழுதி கொடுப்பாங்க. நோ மேன், டிஎஃப்சி என்னோடது. நீ என்ன கேட்ட நான் போகாதுன்னு தான் சொல்லுவேன். நீ அங்க போய் சர்வே பண்ண மாட்டே சச்சின். அப்ப எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அதையும் நீயே சொல்லு. கைஸ், நீங்க பேனிக் ஆகலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? ரொம்ப நேரமா ஒரு எண்டவர் கார் நம்மள ஃபாலோ பண்ணுது. நான் எடுக்கிற எல்லா ஷார்ட்கட்டையும் அவனும் எடுக்கிறான்டா. அது ஆதியோட வண்டியாச்சு. பயப்படாம ஆதி யாருன்னு சொல்லுங்க. அமன் டேவிஸ் வண்டியை வேகமா ஓட்டுறான். அவங்க பழைய கணக்கெல்லாம் தீக்க வரானுங்க. வேகமா ஓட்டுறான். ராத்திரி அவங்க கிட்ட என்ன பேசுறேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. சச்சின் இன்னும் பேனிக் ஆகாத, நான் ஆதி கிட்ட பேசுறேன். என்னதே ஞாபகம் இல்லையா? நேத்து அவனை எவ்வளவு கலாய்ச்ச. அவங்க ஏதோ கட்டையெல்லாம் சுத்திக்கிட்டே வரானுங்கடா. ஹலோ ஆதி. என்னாச்சு? காது கிளியற அளவுக்கு கத்துறான். ஐயோ, நீங்க யாரும் பேனிக் ஆகாதீங்க. அவன் சும்மா நம்மள பயமுறுத்த அப்படி பண்றான். எனக்கு தெரியும் ஆதி பத்தி. ஆமா ஆமா, அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. சச்சின் இன்னொரு வார்த்தை சொன்னனா பின்ன நீதானடி சொன்ன இந்த பைத்தியக்காரன் தான் உன்னோட பெஸ்ட். ஆதிக்கண்ணா, அவங்க ரொம்ப நேரமா கம்பியை சுத்தி கை வலிக்குதான். ஒரு பிரேக் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. வேண்டாம், அவங்க பயப்படணும். போச்சு போச்சு, நான் யூகே போற கனவெல்லாம் நாசமா போச்சு. அவன்கிட்ட வண்டியை ஓரமா எடுத்துறான். அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு நான் செத்து போறேன். ப்ளீஸ், எனக்காக கொஞ்ச நேரம், 2 நிமிஷம் தான். டேய் தம்படு, ரா ரா. நீ ஒண்ணும் பயப்படாத. நீ யூகேக்கு கண்டிப்பா போயிடுவ. அப்படி போலனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லையா? போலனா நீ என்ன பாத்துப்ப. நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ வண்டி ஓட்டுறா. நீ ஹைதராபாத் விட்டு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நீ என் கூட இல்லாதப்பதான் எனக்கு அது புரிஞ்சது. நீ எனக்கு கேட்டல்ல, நீ என்ன கேர் பண்றது உனக்கு பிடிக்கும்லன்னு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அதை என்ஜாய் பண்ணுவேன். நீ இங்க இருந்து போயிட்டா நான் அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். எனக்கு அதை மிஸ் பண்றதுல இஷ்டம் இல்ல. ஐயோ, அத முழுசா சொல்லி தொலைடி. கரெக்ட் தான். என் பார்ட்னர் கிட்ட இருக்கணும்னு நினைக்கிற குவாலிட்டிஸ்க்கு நீ அப்படியே ஆப்போசிட் தான். ஆனா ஒரு கட் ஃபீல்ல இப்ப சொல்றேன். I think I'm falling for you. அப்படிலாம் சொன்னா அவனுக்கு ஒரு இளவும் புரியாது. தமிழ்ல சொல்லடி. சச்சின், I love you. கண்ணாலே உன்னோடு சந்திப்பின் போதே விட்டு வந்தேனே உந்தன் பின்னானும் உன் பேர் சொல்லி துடிக்கும் என் நெஞ்சே நீ உள்ளுக்குள்ளே ஏதோ செய்தாய் பெண்ணே. Adi, what is this? Are you out of your mind? Sorry, அது நேத்து போதையில நான் அறிவில்லாம ஏதோ பேசிட்டேன். சாரி, நான் பர்சனலா எடுத்துக்காதீங்க. Adi, please நம்ம பேசிக்கலாம். We can talk. பேசுற நேரம்லாம் முடிஞ்சது. இது ஆக்ஷன் டைம். ஐயோ, அவளே எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன வரைக்கும் 100 ரீசன் இருக்குல்ல உனக்கு? இப்ப காட்டுறேன் பாரு 101வது ரீசன். டேய், அவனை என்ன அடிக்கிற? அடிக்காதடா, விட்டுரு ப்ளீஸ். Adi, அவன ஒண்ணும் பண்ணாத ப்ளீஸ். அந்த விஷயமா வெளியிட போறான்டா, விட்டுரு. Back off. Adi, நீ அவன ஒண்ணும் பண்ணாத ப்ளீஸ். பொண்ணுங்களை அடிக்கிற நிலைமைக்கு என்ன தள்ளிடாத. You know, I myself a feminist.
ஆனா தேவைப்பட்ட உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன் நௌரி. ஆதிகண்ணா அவளை போட்டு தள்ளு. உப்ஸ், எதிரில் வரவன் கண்ணுல ஸ்ப்ரே பண்ணா போதும், அவன் கதை முடிஞ்சது. என்னாச்சு ஆதி? கடுக்கு என்னாச்சு ஆதி? கடுக்கிற ஆதி என்னாச்சு சொல்லு. வண்டியர் சீக்கிரம் வாங்க. வண்டியர் இங்க வாங்கடா. பட்டுக்கோண்டா தூக்குங்கடா. கூலிங் கிளாஸ் போட்டிருந்தே அது ஏன்டா கண்ணா கழட்டினேன். ஏறுங்கடா சீக்கிரம் போக உள்ள. அதுக்கான ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எங்க யாருக்குமே டிரைவிங் தெரியாது. சாரி. நீ வண்டி ஓட்டுறியா? வா, டைம் ஆச்சு. டேய், டைம் ஆயிடுச்சு. நம்மளாம் எவ்வளவு இடத்துக்கு சேர்ந்து போயிருப்போம். ஓல்டு ஹைதராபாத், நியூ ஹைதராபாத், பிரசாத் ஐமேக்ஸ். ஆனா உனக்கு நம்ம சாவ போற நேரத்துல மட்டும்தான் ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு தோணும்ல? சச்சின், நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன், உன் வாயை கண்ட்ரோல் பண்ணுன்னு. எப்படியும் உனக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா வராததால அங்க நீ சேஃபா தான் இருப்ப. ஒன்னு சொல்லவா, நீ சொன்னதை என்னால அங்க ஒழுங்கா என்ஜாய் பண்ண முடியல. எனக்காக இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? நான் இத முழுசா நம்பலாம்ல? இனிமே நான் சிங்கிள் இல்லைல்ல? இல்ல, அது மட்டும் இல்ல, இனிமே நாம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். பாத்துக்கலாம். இத முன்னாடியே சொல்லியிருந்தா அவன் சவுத் இந்தியா முழுக்க அழிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. போதும் ஃபிளைட் டைம் ஆயிடுச்சு, வா. போதுமா? எபின் ஜோஷி கூட லவ் பண்ணி அதேதோ சின்ன வயசுல அவனுக்கு நான் கேர் பண்றது பிடிக்கல. சரி, எக்கேட தொலைஞ்சு போடான்னு நானும் விட்டுட்டேன். வேற என்ன பண்றது? ஏய் வாண்டலிஸ்டர், நம்ம ரீனுக்கு ஒரு பையனை கண்டுபிடிச்சு கூட. டன். நான் அந்த பேர் கேனை தூக்கி கீழே போட போறேன். இது யார் தலையில விழுதோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணுவ. பண்ணிக்கணும்.
లూసు పయ్య ఓ మేలதான் లూసా సుతురా వచ్చే చెత్త ముఖం దానా కళ్ళు కనబడతలేవు అదే చూసుకుంటే చెత్త చెత్త ముఖం దానా ఇప్పుడే